வணக்கம் நண்பர்களே, எஸ்என் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பூனை, புறா அல்லது சின்னஞ்சிறு சிட்டுக்குருவி வந்து அமர்ந்திருக்கிறதா? அல்லது உங்கள் வீட்டிற்கு தேனீக்கள் அடிக்கடி வருகிறதா? இவை வெறும் தற்செயலான நிகழ்வுகள் அல்ல. நம் முன்னோர்கள் இவற்றின் வருகைக்கு பின்னால் ஒரு ஆழமான ரகசியம் மறைந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். உங்கள் வீட்டில் செல்வம் சேரப்போகிறது என்பதற்கு இவைதான் முதல் அறிகுறி என்று சொன்னால் நம்புவீர்களா? நம் பண்டைய சாஸ்திரங்களும் அனுபவம் மிக்க முன்னோர்களின் நம்பிக்கைகளும் இந்த உயிரினங்களின் வருகைக்கு பின்னால் இருக்கும் ஆழமான அர்த்தங்களையும், உங்கள் வாழ்வில் கோடி கோடியாய் செல்வம் குவிய போகும் ரகசியங்களையும், ஏன் சில சமயங்களில் எச்சரிக்கைகளையும் கூட உணர்த்துகின்றன. இந்த காணொளியில் உங்கள் இல்லம் தேடி வரும் ஒவ்வொரு உயிருக்கும் பின்னால் இருக்கும் ரகசியங்களையும், அவை நமக்கு கொண்டு வரும் நல்ல செய்திகளையும் விரிவாக பார்க்க போகிறோம். இது வெறும் கட்டுக்கதை அல்ல, பலரின் வாழ்வில் நடந்த உண்மை சம்பவம். இந்த காணொளியை கடைசி வரைக்கும் ஒரு நொடி கூட தாண்டாமல் பாருங்கள். இதில் உள்ள ஒவ்வொரு தகவலும் உங்களை நிச்சயம் வியப்பில் ஆழ்த்தி உங்கள் வாழ்வை நேர்மறை எண்ணங்களால் நிரப்பும் ஆற்றல் கொண்டது. நண்பர்களே, உங்கள் வீட்டை தேடி ஒரு பூனை அடிக்கடி வருகிறது என்றால் அது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. நம் முன்னோர்கள் இதை மிக ஆழமாக பார்த்துள்ளார்கள். உங்கள் உழைப்பால் கிடைத்த வாழ்வை அந்த பூனைகள் உணர்த்தும் விதத்தை கேட்டால் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். ஒரு பூனை உங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வருகிறது என்றால் அது உணவு தேடலில் இருக்கலாம். ஆனால் நம் சாஸ்திரங்களின்படி இது ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது. உங்கள் வீட்டில் உணவுப் பொருட்களுக்கு பஞ்சமில்லை, நல்ல வருமானம் கொட்டி குவிகிறது என்பதன் தெளிவான அறிகுறி இது. மகாலட்சுமியின் அருள் இருந்தால் மட்டுமே ஒரு வீட்டில் தானிய பற்றாக்குறை இருக்காது. செல்வமும் அள்ள அள்ள குறையாமல் நிலைத்து நிற்கும் என்று நம்பப்படுகிறது. நீங்கள் கடினமாக உழைத்து ஈட்டிய ஒவ்வொரு பைசாவும் உங்கள் வீட்டில் ஒரு வளம் நிறைந்த சூழலை உருவாக்கி இருப்பதற்கான அடையாளமாகவே இந்த பூனையின் வருகையை பார்க்கலாம். இது உங்கள் உழைப்புக்கு கிடைத்த அங்கீகாரம். உங்கள் இல்லத்தில் செல்வம் பெருகும் என்பதற்கான ஒரு நல்ல சகுனம் மட்டுமல்ல, மகாலட்சுமி உங்கள் வீட்டில் அடியெடுத்து வைக்கப் போவதன் முதல் அடையாளமே இந்த பூனையின் வருகைதான். பூனைகள் மிக எச்சரிக்கை உணர்வு கொண்ட விலங்குகள். ஒரு வீடு பாதுகாப்பானது, நிம்மதியானது என்று உணர்ந்தால் மட்டுமே அவை அங்கே அச்சமின்றி வரும். உங்கள் வீட்டை தேடி அவை அடிக்கடி வருகின்றன என்றால் அங்கே வசிப்பவர்களும் நிம்மதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ முடியும் என்பதற்கான அறிகுறியாகும். மன அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்த வீடுகளையே பூனைகள் தேர்ந்தெடுக்கும். இது உங்கள் இல்லத்தின் நேர்மறை அதிர்வுகளுக்கான சான்று. நிம்மதியான இல்லத்தில் பணமும் செல்வமும் தானாகவே வந்து சேரும் என்பதும் ஒரு ஐதீகம். நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் பூனைகளுக்கு எதிர்மறை ஆற்றல்களை உணரும் சக்தி மிக அதிகம் என்று கூறப்படுகிறது. ஒரு வீட்டில் பில்லி, சூனியம், ஏவல், பேய், பிசாசு போன்ற எதிர்மறை சக்திகள் இருந்தால் பூனைகள் ஒருபோதும் அங்கு வராது. ஆனால் அவை அடிக்கடி உங்கள் வீட்டிற்கு வருகிறது என்றால் உங்கள் வீடு நேர்மறை ஆற்றல்களுடனும் தெய்வீக சக்தியுடனும் நிறைந்திருக்கிறது என்று அர்த்தம். தீய சக்திகள் உங்கள் வீட்டை நெருங்க முடியாது என்பதற்கான ஒரு மறைமுகமான செய்தியாகவும் இது பார்க்கப்படுகிறது. இது ஒரு மிகவும் ஆச்சரியமான நம்பிக்கை. பூனைகள் குறிப்பிட்ட சில வீடுகளில் மட்டுமே குட்டி போடும். அவ்வாறு குட்டி போடும் வீடுகளில் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் என்பதை இது குறிக்கிறது. உங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய சந்தோஷத்தை கொண்டு வரலாம். சந்ததிகள் சிறக்க செல்வம் துணை நிற்கும் என்பதால் இதுவும் ஒரு செல்வ வரவின் அறிகுறியே. சில சமயங்களில் பூனைகள் நம் முன்னோர்களின் வடிவில் வந்து நமக்கு ஆபத்துகளை பற்றிய செய்திகளையும், தனிமையில் இருக்கும்போது ஏற்படும் பயத்திலிருந்து நம்மை காக்கவும் வரும் என்று நம்பப்படுகிறது. குறிப்பாக நீங்கள் ஒரு கடினமான காலகட்டத்தில் இருக்கும்போது ஒரு பூனை உங்கள் வீட்டை தேடி வந்தால் அது உங்கள் முன்னோர்கள் உங்களை கண்காணிக்கிறார்கள், உங்களுக்கு ஆசிர்வதிக்கிறார்கள் என்பதற்கான அடையாளமாக இருக்கலாம். வீட்டை தேடி வரும் உயிரினங்கள் பூனைகள் மட்டுமல்ல, புறாக்கள், சின்னஞ்சிறு சிட்டுக்குருவிகள், தேனீக்கள் போன்றவையும் தங்கள் வருகை மூலம் சில முக்கியமான செய்திகளை நமக்கு உணர்த்தி பணம் மழை பொழிய போவதற்கான அறிகுறிகளை காட்டுகின்றன. புறாக்கள் அமைதிக்கும் செல்லச் செழிப்புக்கும் அடையாளமாக கருதப்படுகின்றன. உங்கள் வீட்டில் புறாக்கள் கூடு கட்டி வாழ ஆரம்பித்தால் அது அந்த வீட்டில் அமைதியும் செல்வமும் நிலைத்து நிற்கும் என்பதன் அறிகுறி. புறாக்களுக்கு உணவளிப்பது மகாலட்சுமியின் அருளை பெற்றுத்தரும் ஒரு புண்ணிய செயலாகவும் பார்க்கப்படுகிறது. உங்கள் வீட்டில் பணம் சேரப்போகிறது என்பதற்கு இது மிக மிக உறுதியான அறிகுறி. உங்கள் வங்கி கணக்கு நிரம்ப போகிறது என்பதில் சந்தேகமில்லை. சின்னஞ்சிற சிட்டுக்குருவிகள் மகிழ்ச்சிக்கும் நல்ல செய்திகளுக்கும் அடையாளமாக கருதப்படுகின்றன. உங்கள் வீட்டில் சிட்டுக்குருவிகள் வந்து சத்தம் போட்டாலோ அல்லது கூடு கட்டி வாழ ஆரம்பித்தாலோ அது உங்கள் குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் நடைபெற போகின்றன என்பதன் அறிகுறி. குழந்தை பாக்கியம் இல்லாத வீடுகளில் சிட்டுக்குருவிகள் வந்தால் விரைவில் குழந்தைகள் பிறக்கும் என்றும் ஒரு நம்பிக்கை உண்டு. மகிழ்ச்சி பெருகும் வீடுகளுக்கு செல்வமும் தானாகவே வந்து சேரும் என்பதால் இதுவும் ஒரு பணவரவின் நல்ல சகுனமே. தேனீக்கள் கூட்டு உழைப்புக்கும் செல்வத்துக்கும் இனிமைக்கும் அடையாளமாக கருதப்படுகின்றன. உங்கள் வீட்டில் தேனீக்கள் கூடு கட்டினால் அது செல்வச் செழிப்பு பெருகும் என்பதன் அறிகுறி.
தேனீக்கள் கொண்டு வரும் தேன் போல உங்கள் வீட்டிலும் செல்வம் கொட்டப் போகிறது என்று நம்பப்படுகிறது. தேனீக்கள் ஒரு பாதுகாப்பு உணர்வு கொண்டவை. அவை உங்கள் வீட்டில் கூடு கட்டினால் அந்த வீட்டிற்கு எந்த தீங்கும் வராது என்றும் தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் ஒரு நம்பிக்கை நிலவுகிறது. நண்பர்களே, வீட்டை தேடி வரும் இந்த உயிரினங்கள் வெறும் சாதாரண விலங்குகள் அல்ல. அவை உங்கள் வீட்டிற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஏதோ ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரும் அதிர்ஷ்ட தூதர்கள் என்பதை உணருங்கள். உங்கள் உழைப்பால் கிடைத்த செல்வமும் அமைதியும் இந்த பிராணிகளின் வருகையால் மேலும் உறுதிப்படுத்தப்படலாம். உங்கள் ஒவ்வொரு பைசாவும் உங்கள் உழைப்பின் திப்பு என்பதை உணர்ந்து அதை வீண் விரயம் செய்யாதீர்கள். பணத்தை அலட்சியம் செய்யாதீர்கள், அது உங்களை அலட்சியம் செய்யும். அதேபோல் வீட்டை தேடி வரும் இந்த உயிரினங்களிடம் கருணையுடன் இருங்கள். அவற்றிற்கு உணவு, தண்ணீர் அளியுங்கள். இந்த சிறிய செயல்கள் உங்கள் வாழ்வில் மகத்தான நேர்மறை அதிர்வுகளையும் செல்வச் செழிப்பையும் கொண்டு வரும். நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் உங்கள் இல்லத்தில் குவியப் போகிறது என்பதற்கு இந்த உயிரினங்களின் வருகை ஒரு தெய்வீகமான அறிகுறி. உங்கள் தலையெழுத்தையே மாற்றப்போகும் சக்தி இந்த நம்பிக்கைகளுக்கு உண்டு. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.